வெல்கம் டு மாணவன்.com. நம்ம கிளாக் சம்பந்தமான சம்ஸில் டைப் 1 சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோஸில் டைப் 1ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் சம். ஸோ சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி 30 நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணத்தை காண்க அப்படின்னு கொடுத்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களே. இதில் எது வந்து ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாக்கில் அந்த எத்தனை மணி அப்படிங்கிறத நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு கிளாக் வரைஞ்சிட்டேன். இப்போ 10 மணி 30 நிமிடத்தை நான் பொருத்த போகிறேன். 10 மணி பார்த்தீங்கன்னா இங்கே வரும். கரெக்டாக 10 மணிக்கு சின்ன முள் இந்த கோட்டு நேர்கோட்லேயும் பெரிய முள் இந்த நேர்கோட்லேயும் இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி 30 நிமிடம். அப்போ வந்து 10 மணி 30 நிமிடத்துக்கு எப்படி ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன முள் இப்படி இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்டாகி போயிருக்கும். பெரிய முள் பார்த்தீங்கன்னா 30 நிமிடம் அப்படிங்கும்போது 6ல் இருக்கும். சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மணி 30 நிமிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மணின்னா சின்ன முள் வந்து இந்த 10 மணி கோட்டில் நேர்கோட்டில் இருக்கும், பெரிய முள் 12ல் நேர்கோட்டில் இருக்கும். இங்கே சம்பளம் வந்து 10:30 கேட்டிருக்காங்க. அப்போ 10 மணியில் வந்து சின்ன முள் வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும், பெரிய முள் 6ல் வந்து இருக்கும், 6ல் நேர்கோட்டில் இருக்கும். அப்போ வந்து இதனுடைய இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 10லேருந்து 6 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைப்பட்டில் எத்தனை ஹவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர். ஸோ 4 ஹவர் இருக்குது. ஸோ 1 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 1 ஹவருக்கு எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இங்கே வந்து 10க்கும் 6க்கும் இடைப்பட்ட தூரத்தில் எத்தனை ஹவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் இருக்குது. அப்போ 4 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 4 × 30 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. அப்புறம் நம்ம மினிட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். மினிட் வந்து 30 மினிட் கொடுத்துருக்காங்க. 1 மினிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு 1/2 டிகிரி. ஸோ 1 மினிட்டுக்கு 1/2 டிகிரி. அப்போ வந்து 30 மினிட்ஸுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30/2 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து போன சம்மில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 9லேருந்து 10ன்னு கொடுத்துக்கும் போது அந்த 9க்குள்ளே தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சம்மு வந்து 9க்குள்ளே இருந்ததுனால அது வந்து மைனஸ் பண்ணோம். இங்கே வந்து 10ஓட கொஞ்சம் வெளியில் போயிருக்கு. அப்போ இந்த தூரத்தை வந்து நம்ம இதுக்கு வரைக்கும் தான் நம்ம எடுத்தோம். 10லேருந்து இடைப்பட்ட தூரம் 10லேருந்து 6க்குள்ளே உள்ளது தான் வந்து எத்தனை ஹவர்னு எடுத்தோம். அதுலேருந்து இந்த தூரத்தை நம்ம ப்ளஸ் பண்ணி போட்டால் தான் வந்து ஆன்சர் தெரியும். இப்போ வந்து 125. ஸோ 4 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு 30 டிகிரி. அப்போ 4 ஹவர்ஸுக்கு 120 டிகிரி. 1 மினிட்டுக்கு 1/2 டிகிரி, 30 மினிட்ஸுக்கு 15 டிகிரி. இப்போ ஆட் பண்ணி போட போகிறோம் ரெண்டுத்தையும். அப்போ 120 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 135 டிகிரி. ஸோ 135 டிகிரி. ஸோ இன்னொரு முறையாக நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி. ஸோ இதிலேருந்து இந்த தூரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாக வந்து 30 டிகிரி. ஸோ அப்புறம் 30ல் 30 மினிட்ஸில் வந்து பாதி போயிடுச்சுன்னா 15. அப்போ -15. அப்போ இந்த இடம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரின்னு வரும். அப்போ 30 + 30 60, 60 + 30 90, 90 + 30 120. ஸோ அப்புறம் இந்த தூரத்தை ப்ளஸ் பண்ணோம். 120 + 15 135. ஸோ 135 இஸ் த ஆன்சர். ஸோ இது மாதிரியான ஆங்கிள் கொடுத்த சமம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு கிளாக்கை வரைஞ்சி அதில் வந்து கரெக்டாக அந்த முள்ளை வந்து சரியாக பொருத்தி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட போடலாம். இங்கே வந்து 1 ஹவருக்கு வந்து என்ன ஃபார்முலா வந்து 1 ஹவருக்கு 30 மினிட்ஸ், அதுமாரி 1 மினிட்டுக்கு 1/2 மினிட்ஸ், சரி 1/2 டிகிரி. இது மாதிரியான கிளாக் வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்கள் மாணவன்.comல போட்டிருக்கோம். நீங்கள் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.